අපි ගායනා කරමු සුවේ ගලා එනවා ස්වාමීන් වහන්සේගේ නාමය ඔසවන පිණිස අපි උනන්දු වෙන්න අපි ගායනා කරමු අතුල සන්දි Kiana suwaya gala enawa විශ්වාසයෙන් ගායනා කරන්න අද දින ඔබ සුව යේසුස් වහන්සේගේ නාමයෙන් විදීමගෙන එනවා සමිඳුගිලි වලේ අප සුව කරනා මට අත ගසනා Yesuni obat stuti vela apa suwa karana mata gasana Yesuni obat stuti vela apa suwa karana mata gasana Yesuni obat nawata kiyan apa suwa karana විශ්වාසයෙන් ගායනා කරන්න අප සුව කරනවා අප විශ්වාසයෙන් කියන්න ඔබ සුව වෙනවා යේසුනි ඔබට ස්තුති අප සුව කරනවා අප සුව කරනවා මට අතගසනවා යේසුනි ඔබට ස්තුති වේවා Stuti veva Atpula sandi Swami Nasige name osomu Suwa karana mata gasana Yesuni obat stuti vela suwa karana mata gasana Yesuni obat stuti nawata ma suwa karana mata gasana Yesuni obat stuti vela Masuwa karana mata gasana Yesuni obat stuti vela Alepaya dinwa Devi tuge aste Ini ben bahilena Devi tuge නැවත කියන ආලේපය එනවා දෙවි දුගේ ශතරණම සිටේ ඉනිවෙන් පැහිරෙනවා දෙවි දුගේ ආස මට මග පෙන්වා පාවන හිදයන Sudah tuniyoko Atulan hadapat dia muda Macam maga penwa Bawara hinayana Sudah tuniyoko Stuti Macam maga penwa Macam maga
என்னை நடத்துகின்றது உங்க கிருபைதான், என்னை தாங்குகின்றது உங்க கிருபைதான். கரங்களை உயர்த்தி சொல்லும், கரங்களை உயர்த்தி கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கரங்களை உயர்த்தி கிருபையே உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கிய கிருபையிது. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கிய கிருபையிது. கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே. போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபையிது. சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபையிது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. எனக்கு உதவி செய்த கிருபையிது. சொல்லுங்க. ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபையிது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. ஊழியத்தின் பாதையிலெல்லாம் என்னை உயர்த்தி வைத்த கிருபை. தகுதியில்லாய்களை தகுதி படித்த கிருபை. ஊழியத்தின் பாதையிலெல்லாம் என்னை உயர்த்தி வைத்த கிருபையிது. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. கிருபை கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. 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 Praise the Lord. ඔබ සැමදනාව යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ නාමයෙන් අද දවසේ தேவ சபாවට மாய்த்தாதரன் පිළිගන්නවා. அன்றாய் இயேசுவின் நாமத்தினால் இன்றைய நாளில் உங்கள் யாவரையும் எங்களை தேவ சபைக்கு மிக அன்புடன் வரவேற்கிறோம். අද දවසේ මම ඔබගේ මැදේ අධිවේගී උදෙසා, දිව්‍යම වේගී උදෙසා
කරුණාව නැමැති මාතෘකාව ඔබගේ මැදීම කතා කරනවා. ඔබට දේව කරුණාව ඔබ ලබා ගන්නා විටදී කරුණාව ඔබ වර්ධනය වෙන විටදී ඔබගේ ජීවිතේ හැම දෙයක්ම ඊටම ශීඝ්‍ර ක්‍රියාවේ. ස්වභාවය ඉතා අතිශීඝ්‍රයෙන් වර්ධනයටපත් වෙයි. ආර්ථික ජීවිතය අතිශීඝ්‍රයෙන් ආශිර්වාදයක් ඔබට ලැබෙයි. ඒ නිසා අද මේ කරුණාව කුමක් කරයිද කියලා ඔබ ප්‍රථම දැනගන්න අවශ්‍යයි. මක් නිසාද මනුෂ්‍ය නොදැනකම නිසා විනාශ වෙන්නේ. කරුණාව ගැන ඔබ ප්‍රථම දැනගන්න අවශ්‍යයි. දෙක ඔබට මේ කරුණාව කුමක් කරයි කියලා ඔබ දැනගන්න අවශ්‍යයි. තුන මේ කරුණාව කොහොමද ක්‍රියාවෙන්න තබන්නේ කියලා ඔබ දැනගන්න අවශ්‍යයි. අද මේ පණිවිඩය ඔබගේ ජීවිතයට විශාල ආශිර්වාදයක් කරයි. ඒ නිසා රැඳී සිටින බලන්න தேவ ஆசீர்வாதம் லபாகන්න. இன்றைய நாளிலே அதி வேகத்திற்காக திவ்ய வேகத்திற்காக கிருபை என்ற தலைப்பிலே உங்களை தேவ செய்தியை வழிநடத்தும்படி இருக்கிறேன். ஆகவே தேவனுடைய கிருபை உங்களுக்குள் வரும் பொழுது மிக சீக்கிரமாக துல்லிய வேகத்தில் நீங்கள் கிரியைகள் உங்கள் வாழ்வில் நடப்பதை நீங்கள் பார்க்கலாம். அதாவது சபை சீக்கிரம் வளரும், பொருளாதார ஆசிரியம் சீக்கிரம், உயர்வுகள் மிக மின்னல் வேகத்திலே நடைபெறும். ஆகவே இதற்கு என்ன தேவை என்றால் முதலாவது கிருபை என்றால் என்ன அது அறிய வேண்டும். ஏனென்றால் என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள், அப்படிதான் வேதம் சொல்லுது. ஆகவே அறிவு மிக முக்கியம். இரண்டாவது கிருபை என்ன செய்யும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவது கிருபை எப்படி செயல்படும், எப்படி செயல்படுத்துது, அந்த கிருபை எப்படி நான் என் வாழ்க்கையில அப்ளை பண்ணுவது அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தவிர்த்திருங்கள். தேவ செய்தியை பெற்று உங்கள் வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. අද මම කතා කරන්නේ දිව්‍යම වේගයට කරුණාව. இன்றைய நாளிலே நான் பேச போகிற தலைப்பானது தெய்வீக வேகத்துக்காக கிருபை. දේව දරුවන්ගේ ජයග්‍රහණයට ප්‍රථම කාරණාව ඒක කරුණාවයි. தேவனுடைய பிள்ளைகளின் வெற்றிக்கு முதல் காரணமே கிருபைதான். මේ මාස 3කින් දියුණු වෙන්න අවශ්‍ය නම් இந்த 3 மாதத்திலே முன்னேற வேண்டும் என்று அவசியமாயிருந்தால் ඒක Godගේ grace වෙන්න අවශ්‍යයි. அது தேவனுடைய கிருபையாய் இருக்க வேண்டும். right. කරුණාව කියන්නේ මොනවාද? கிருபை என்றால் என்ன? කරුණාව කියන්නේ දිව්‍යම බලය. கிருபை என்பது தெய்வீக வல்லமை. කරුණාව කියන්නේ දේව බලය. கிருபை என்பது தேவனுடைய வல்லமை. මොනවාද? දේව බලය. தேவனுடைய வல்லமை. උදාහරණයක් කියන්න. உதாரணமாய் බැංක් එකේ අතු ගන්න මිනිස්සයා பேங்கிலே பெருக்கிற கூட்டுக்கிற மனிதன் ඉතපුගම BMW කාර්යයක් ගත්තා. சடிதியாய் BMW கார் ஒன்று எடுத்தார். මැනේජර් ගාව ඒ කාර් එකක් නැහැ. மேனேஜர் இடத்திலே அப்படியான ஒரு கார் இல்லை. එයාගේ ආනවා அவரிடத்தில் "ඔයාට கேட்கிறார், කොහමද මේක ලැබුණේ?" உங்களுக்கு இது எப்படி கிடைத்தது? ඒතර එයා කියනවා அவள் சொல்கிறார், දේව කරුණාව. தேவ கிருபை. ඒකේ අදහස அதன் அர்த்தம் මම අම්බු කරලා මේම ගන්න බෑ. நான் சம்பாதித்து இப்படியானதொன்றை எடுக்க முடியாது. මේක දෙවියන් වහන්සේගේ බලයෙන් ලැබුණ දෙයක්. இது தேவனுடைய வல்லமையினாலே கிடைத்தது. එහෙනම් කරුණාව කියන්නේ அப்படி என்றால் கிருபை என்பது දේව බලය. தேவ வல்லமை. එහෙනම් දිව්‍ය බලය தெய்வீக வல்லமை ආත්මය නැමැති මනුෂ්‍යගේ අදවතට ஆவி என்கிற மனிதனுடைய இருதயத்துக்கு සුද්ධාත්මන් වහන්සේ තුලින් பரிசுத்த ஆவியின் மூலம் ඒක අපි ලබාගෙන அதை நாம் பெற்றுக்கொண்டு පිටස්තරව ක්‍රියා කිරීම තමයි දේව බලය. வெளிப்பிரகாரமாய் கிரிகை செய்வதே தேவனுடைய பலன். මාස් දවස් 13කින් 13 நாட்களிலே වැටිලා හිටපු මට කෝටි ගණන් මුදල් ලැබිලා 13 நாட்களிலே விழுந்திருந்த எனக்கு கோடிக்கணக்கான பணம் கிடைத்து මට ඒක අම්බ කරන්න බෑ. அதை எனக்கு சம்பாதிக்க முடியாது. දිව්‍ය බලයක් ஒரு தெய்வீக வல்லமை සුද්ධාත්මන් වහන්සේ තුලින් பரிசுத்த ஆவியின் மூலம் මගේ අදවතට ලැබුණා. என் இருதயத்துக்கு கிடைத்தது. ඒක මා තුලින් පිටස්තර ක්‍රියා කරනවා. அது என் மூலம் வெளிப்பிரகாரமாய் வெளிப்படையாய் கிரிகை එහෙනම් செய்கிறது. කරුණාව කියන්නේ දෙවියන් වහන්සේගේ බලය මා තුලින් ක්‍රියා වීම. அப்படி என்றால் தேவனுடைய கிருபை என்பது தேவனுடைய வல்லமை என் மூலம் கிரிகை செய்வது. කරුණාව ඔබ තුල තිබෙන මොහොතේ ඔබගේ වචනය ලස්සන වේ. கிருபை உங்களுக்குள்ள இருக்கும் பொழுது உங்களுடைய வார்த்தைகள் பேச்சுக்கள் அழகாகும். ඔබ ලස්සන වේ. நீங்கள் அழகாவீர்கள். ඔබගේ හැම දෙයක්ම ලස්සන වේ. உங்களுடைய எல்லாமே அழகாகும். හවුද නැද්ද? ஆமாவா இல்லையா? යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ
இயேசு கிறிஸ்து දෙවියන් වහන්සේව සම්පූර්ණයෙන්ම මේ පොළවේ එළිදරව් කළා. தேவனை முழுமையாக இந்த பூமியிலே வெளிப்படுத்தினார். දෙවියන් වහන්සේ කවුද කියලා යේසුස් වහන්සේට අපි දැනගත්තා. தேவன் யார் என்பதை இயேசுவின் மூலம் நாம் அறிந்து கொண்டோம். උන්වහන්සේගේ වචනය, அவருடைய வார்த்தை, උන්වහන්සේ ක්‍රියා, அவருடைய கிரிகை, උන්වහන්සේගේ බලවන්ත දේවල් සිදු වුණාම அவருடைய வல்லமையான காரியங்கள் நடந்ததும் අපි දෙවියන් වහන්සේව දැනගත්ත යේසුස් වහන්සේ තුලින්. நாம் தேவனை இயேசுவின் மூலம் அறிந்து கொண்டோம். දෙවියන් වහන්සේ ගුණාංගයේ සහ බලය යේසුස් වහන්සේ තුලින් එළිදරව් වුණා. தேவனுடைய குணாதிசயமும் வல்லமையும் இயேசுவின் மூலம் வெளிப்பட்டது. යේසුස් වහන්සේ මිනිස්සෙක් ආකාරයවිලා හිටියේ. இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனைப் போலதான் வந்தார். දෙවියන් වහන්සේ ගුණාංගයේ යේසුස් වහන්සේ තුලින් පිටත් වුණා. தேவனுடைய குணாதிசயம் இயேசுவின் மூலம் வெளிப்பட்டது. හේතුව காரணம் யோவான் பலවෙනි පරිච්ඡය யோவான் 1 அதிகாரம் 14 වචනේ සඳහන් කර තිබේ. 14 வசனம் சொல்லுகிறது, තවද වාක්‍යානෝ මාංශවි කරුණාවෙන්ද සත්‍යයෙන්ද පූර්ණව அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினால் சத்தியத்தால் நிறைந்து. இயேசுஸ் වහන්සේ කෝකෙන්ද පිරලා හිටියේ? இயேசு கிறிஸ்து எதிலே நிரம்பியிருந்தார்? කරුණාවෙන්. கிருபையினாலே. ඔබ කරුණාවෙන් හිටියත් நீங்கள் கிருபையிலே ඔබ இருந்தால் දෙවියන් වහන්සේ වගේ ජීවත් වෙන්න. நீங்கள் தேவனைப் போல வாழ்வீர்கள். ඔබ දෙවියන් වහන්සේ වගේ බලවන්ත වෙන්න. நீங்கள் தேவனைப் போல வல்லமையாவீர்கள். දෙවියන් වහන්සේ වගේ ඔබගේ ජීවිත වෙනස් වෙයි. தேவனைப் போல உங்கள் வாழ்க்கை மாறும். ඔබට කරුණාව අවශ්‍යයි. உங்களுக்கு கிருபை தேவை. ගයිඩ් ඒ කරුණාව යේසුස් වහන්සේ ගාව තිබුණ නිසා දෙවියන් වහන්සේගේ දේවල් එළිදරව් වුණා. அந்த கிருபை இயேசுவினிடத்தில் இருந்தபடியால் தான் தேவனுடைய காரியங்கள் வெளிப்பட்டது. කරුණාව කියන්නේ මොනවද? கிருபை என்றால் என்ன? දිව්‍ය බලය. தெய்வீக வல்லமை. දිව්‍ය බලය මා තුලින් ක්‍රියා වීම. தெய்வீக வல்லமை என் மூலம் கிரியை செய்வது. දිව්‍ය බලය මා තුලම මම දුප්පත් ජීවිතය ජීවත් වෙන්න බෑ. தெய்வீக வல்லமை எனக்குள்ளே வந்தவுடனே நான் ஏழ்மையான வாழ்க்கை வாழ முடியாது. මම දුප්පත්කම එපා කරනවා. நான் வறுமையை வெறுக்கிறேன். උගක් පාස්ටර්ස්ලා කියනවා පාස්ටර් වෝල්ට සපලත්වේ පාස්ටර්. அநேக போதகர்கள் சொல்கிறார்கள் பாஸ்டர் வால்டர் செழிப்பின் பாஸ்டர். නෑ අපේ දෙවියන් වහන්සේ සපලත්වේ දෙවියන් වහන්සේ. நம்முடைய தேவன் செழிப்பின் தேவன். ආමේන්. ஆமென். දේව බලයවම දුප්පත්කම ඉන්න බෑ. தேவ வல்லமை வந்தவுடனே ஏழையா இருக்க முடியாது. සමහර චර්ච් වල සුද්ධාත්ම වහන්සේලින් එක අම්මා කෙනෙක් පිරෙනවා. சில சர்ச்களிலே பரிசுத்த ஆவியினாலே ஒரு தாய் பிறழுகிறாள். සමහර වෙලාවට එයා පියමනවා. சில நேரங்களிலே மிதந்து கொண்டு போகிறாள். තාල තියෙන පැදුරක් තිරලා දානවා. போட்ட பாயையும் கிழிக்கிறாள். හැම කෙනාම තල්ලු කරලා දානවා. எல்லோரையும் தள்ளி விடுகிறார். හැබැයි යන වෙලාව බැලුවත් ඒ අම්මා ඉරිච්ච සාරිය ඇඳගෙන යනවා. ஆனால் அவர் போகும் பொழுது பார்த்து அவர் ஒரு கிழிஞ்ச சாரியை பிடித்துக் கொண்டு போகிறார். චක සුද්ධාත්ම වහන්සේ තියෙන කෙනෙක් இவ்வளவு பரிசுத்த ஆவியானவர் இருப்பவர் එහෙම වෙන්න බෑනේ. அப்படி இருக்க முடியாது. දෙවියන් වහන්සේ ගුණාංග අපි තුලින් පිටස්තර වෙන්න අවශ්‍යයි. தேவனுடைய குணாதிசயங்கள் நம் மூலம் வெளிப்பட வேண்டும். යේසුස් වහන්සේ එම කළා. இயேசு அப்படித்தான் செய்தார். නික්මයාම யாத்திராகமம் chapter 33 verse 16. 16 வசனம். මක්නිසාද හොඳට ගන්න මෝසෙස් කියනවා. மோசே சொல்லுகிறார், මක්නිසාද මටත් ඔබගේ සෙනගටත් ඔබ ඉදිරියේ කරුණාව ලැබී තිබෙන බව දැනගන්නේ කුමකින්ද? எனக்கும் உமக்கும் உம்முடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்பது எதினாலே அறியப்படும்? come on මේක හොඳ ප්‍රශ්නයක්. இது நல்ல கேள்வி. මට දේව කරුණාව කියලා තියෙන එකෙන් මම කොහොම දැනගන්නේ God කියලා මෝසෙස් අහනවා. எனக்கு தேவனுடைய கிருபை இருக்கிறது என்பதை நான் எப்படி அறிந்து கொள்வேன் தேவனே என்று மோசே கேட்கிறார். අප එනම් මාද ඔබගේ සෙනගද භූමි මතු පිට සිටින මුළු සෙනග ඕගබාබා සෙනග කෙරෙන් වෙන් කරනු ලබන ලෙස අප සමග ඔබගේ යාමත් නොවයිදයි උන්වහන්සේට කීවේය. நீர் எங்களோடே வருவதினால் அல்லவா இப்படியே பூமியில் உள்ள ஜனங்கள் எல்லாரிலும் நானும் உம்முடைய ஜனமும் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும். අපිට කොහොමද දන්නේ? எங்களுக்கு எப்படி தெரியும்? ඔබ අපි සමග ඉන්න නිසායි. நீர் நம்மோடு வருகிறபடினால். God අපිත් එක්ක ඉන්නවා නම් God ගේ power එක ක්‍රියාවේ. தேவன் நம்மோடு இணைந்து பயணிப்பார் என்றால் தேவனுடைய வல்லமை நம்முள்ள கிரியை செய்யும். grace කියන්නේ මොනවාද? කරුණාව කියන්නේ දෙවියන් වහන්සේ මා සමග ඉන්න එක. அந்த இடத்துல கிருபை என்று சுட்டி காட்டுவது எது? அது தேவன் என்னோடு இருப்பது. மோசஸ் කියනවා அந்த வேளையில் மோசே சொல்கிறார், අපි විශේෂ අය වෙන්නවා. அதிலே நாம் விசேஷித்தவர்களாக போகிறோம். එයා යන මොහොතේ හැම දෙයක්ම සිදු වෙනවා. ஏனென்றால் அவர் போகிற வேளையில எல்லாமே நடக்கிறது. මෙයා යන වෙලාවේ මුකුත් සිදු වෙන්නේ නැහැ. இவர் போகும் பொழுது ஒன்றும் நடப்பதில்லை. ஏன்? එයාගව කරුණාව තියෙනවා. அவரிடத்தில் கிருபை உண்டு. කරුණාව කියන්නේ
கிருபை என்பது දෙවියන් වහන්සේ ඔහු සමග සිටිනා. தேவன் அவரோடு கூட இருக்கிறார். හalleluya. Hallelujah. අද කරුණාව ඔබ සමග තිබෙනවා නම් ඔබ සමග දෙවියන් වහන්සේ ඉන්නවා කියලා අර්ථයයි. இன்று கிருபை உங்களோடு இருக்கும் என்றால் உங்களோடு தேவன் இருக்கிறார் என்பதே அர்த்தம். right. ඊළඟ அடுத்தது දෙවෙනි ලේකම් 1:18 second chronicle chapter 1 verse 8 2 நாளாகமம் 1:8 සාලමොන් කියනවා சாலமோன் சொல்கிறார், ඔබ මාගේ පිය වූ දාවිත මාත් කරුණාව පෙන්වමින් ඔහු වෙනුවට මා රජකොට පත් කළසේක. சாலமோன் தேவனை நோக்கி, தேவரீர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு பெரிய கிருபை செய்து என்னை அவன் ஸ்தானத்திலே ராஜாவாக்கினீர். කරුණාව දාවිත් හම්බුණා. கிருபை தாவீதுக்கு கிடைத்தது. ඔහුගේ දරුවව රජපුටුවේ වාඩි වෙන්න දැබුවා. அவனுடைய மகனை ராஜ ஸ்தானத்திலே ඔබ ஆசனத்தில் வைக்க දේව வைத்தான். කරුණාව ලබා ගත්තාත් நீ- ඔබගේ මුළු පවුලම උසස් වෙයි. நீங்கள் தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொண்டால் உங்கள் முழு குடும்பமே உயரும். මම සපලත්ව ගැන කතා කරනවද නැත්නම් දේව කරුණාව ගැන කතා කරනවද? நான் செழிப்பை குறித்து பேசுகிறேனா இல்லாவிட்டால் தேவனுடைய கிருபையை குறித்து பேசுகிறேன்? කරුණාව. கிருபை. ආමේන්. ஆமென். මම උසස් වෙන්න පුළුවන් කියලා කිව්වා තමයි. நான் உயர முடியும் என்று சொன்னது உண்மைதான். නමුත් දේව කරුණාව ආවත් කවුරුත් බිමේ ඉන්නේ. උන්වහන්සේ දුප්පතාව දූවිලේ සිට උන්වහන්සේ නැගිටින්න තමන්ව දෙවියන් වහන්සේ. ஆனால் தேவனுடைய கிருபை வந்தால் யாருமே கீழே இருப்பதில்லை. தேவன் புழுதியிலே இருக்கிறவனை எடுத்து தேவனுடைய சிங்காசனத்திலே அமர பண்ணுகிறவர். දේව කරුණාව ආවත් தேவ கிருபை வந்தால் කස්සල කොට ඉන්න මිනිස්යාව புழுதியிலே இருப்பவனை උන්වහන්සේ රජුන් සමග වාඩි වෙන්න තමන් දෙවියන් වහන්සේ. ராஜாவோடு சமமாய் அமர பண்ணுவார். කීදෙනෙ විශ්වාස කරනවද? எத்தனை பேர் අද விசுவாசிக்கிறீர்கள்? දේව කරුණාව වට කරගන්න නිසා இன்று தேவனுடைய கிருபை சுற்றி මේ இருக்கிறது. මාස තුනකින් இந்த 3 ඔබද மாதத்தில் ඔබගේ භාර්යාවද நீங்கள் உங்கள் மனைவியும் ඔබද ඔබගේ දරුවන්ද நீங்கள் உங்கள் பிள்ளைகள் ස්වාමීන් වහන්සේ උසස් ස්ථානයේ උන්වහන්සේ නගින්න තමන්චනවා. தேவன் உன்னதங்களிலே ஏற பண்ணுவார். කත්තරුනේ ඒර පන්නවා. தேவியான் வாசமோ நெகின்ற சபா කත්තරුනේ ඒර පන්නවා. தேவியான் வாசமோ நெகின்ற சபா வாய்திறந்து சொல்லுங்கள். கை உயர்த்துகிற தேவனுடைய கிருபை தேவியான் வாசத்துக்கு என்னை மூடுவதாக. வசாகத்ததே சொல்லுங்க, என்னை மூடுவதாக. அவ வசாகத்ததிக்கு ஓ மாவ வசாகத்ததே. என்னை மூடுவதாக. தேவ கருணாව. தேவ கிருபை மாவ புறவன் தவசாய். என்னை நிரப்ப வேண்டும். நமக்கு ஆசை வேண்டும். எல்லோரும் ஆசைப்படுங்கள். சுவாமி நமக்கு கருணாව. கர்த்தாவே உம்முடைய கிருபை. ஹalleluya. ஹalleluya. வாடுவேன் வாடுவேன். அமர்ந்து கொள்ளலாம், அமர்ந்து கொள்ளலாம். ஹalleluya. தேவ கருணாව. தேவ கிருபை විමේට මනුෂ්‍යයම උඩට දැම්මා. கீழே இருந்த மனிதனை அப்படியே மேலே தூக்கியது. මාස තුනේ එක දෙවෙනා ඔබට කරයි. 3 மாதத்திலே தேவன் அதை செய்ய போகிறார். ஹalleluya. කෙනෙක් කැවිලා මට යතුරු දීලා කිව්වා පාස්ටර් මේකේ ඔයා තියාගන්න කියලා. ஒருவர் வந்து சாவி கொடுத்து சொன்னார், பாஸ்டர் இந்த வீடு කෙනෙක් உங்களுக்கு කැවිලා தான். ලොරියේ යතුරු දීලා කිව්වා පාස්ටර් මේ ලොරිය ඔයා තියාගන්න කියලා. ஒருவர் வந்து சாவி கொடுத்து சொன்னார், பாஸ்டர் இந்த லொரி உங்களுக்கு කෙනෙක් தான். මට යතුරු දීලා කිව්වා පාස්ටර් මේ කාර් එක ඔයා තියාගන්න කියලා. ஒருவர் வந்து சாவி கொடுத்து சொன்னார், பாஸ்டர் இந்த கார் உங்களுக்கு தான். තම දනගාලා நான் முழங்கால் படித்து முழங்கால் මගේ படித்து අමටික ගැලවෙනකන් යාක්ෂා කිරුවේ නෑ. என் தோல் கலர நான் ஜெபிக்கவில்லை. මගේ යාක්ෂාව නොවේ. என் ஜெபம் அல்ல, මගේ යාක්ෂාව දෙවියන් වහන්සේක සම්මතකමයි. என்னுடைய ஜெபமானது தேவனோடு ஒரு உறவாய் මම இருக்கிறது. ඉල්ලලා ලබා ගත්තේ නෑ. நான் கேட்டு பெற்றுக் கொள்ளவில்லை. මම උන්වහන්සේ කරුණාව විශ්වාස කළා. நான் அவருடைய கிருபையை ඔබ விசுவாசித்தேன். විශ්වාස කරන කරුණාව. நீங்கள் விசுவாசியுங்கள் கிருபையை. ඒක තමයි දේව කරුණාව. அதுதான் தேவ கிருபை. උන්වහන්සේගේ අනුග්‍රහය. அவருடைய கிருபையே. Hallelujah. ஹalleluya. Psalm chapter 33 verse 18 and 19. சங்கீதம் 33 18 19. බලව ස්වාමීන් කෙරෙහි බය ඇත්තන් සා උන්වහන්සේගේ කරුණාව බලා සිටින්නන්ගේ ආත්මය මරණයෙන් ගලවන පිණිසත් தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்துக்கு விலக்கி விடுவிக்கவும். ඒකට කලින් මම එක දෙයක් කියන්න අවශ්‍යයි. அதுக்கு முன்பு நான் ஒன்று சொல்ல வேண்டும். විවස්ථාව ආවේ මෝසෙස්ගෙන්. நியாயப்பிரமாணம் வந்தது மோசையின் மூலம். වා මේ දේවල් කිරුවත් තමයි මම වා උසස් කරන්නේ. நீங்கள் இந்த காரியங்களை செய்தால் தான் நான் உங்களை உயர்த்துவேன். හැබැයි කරුණාව ආවේ ජීසස් තුලින්. ஆனால் கிருபை வந்ததோ இயேசுவின் மூலம். කිසිම දෙයක් කෙරුවේ නැහැ, උන්වහන්සේ උසස් කළා. ஒன்றுமே செய்யவில்லை, அவர் உயர்த்தினார். මම කරුණාව විශ්වාස කරනවා. நான் கிருபையை விசுவாசிக்கிறேன். මට විවස්ථාව අවශ්‍ය නැහැ. எனக்கு நியாயப்பிரமாணம் தேவையில்லை, දේව කරුණාව. தேவ கிருபை. මම සුද්ධ වූ ජීවිතය ජීවත් වෙන්න බෑ වුණා විවස්ථාවේ. நான் பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ முயற்சித்தேன் நியாயப்பிரமாணத்திலே. හැබැයි ඒක ලබා ගන්න බැරි වුණා. ஆனால் அதை பெற்றுக்கொள்ள முடியாமல் போனது. හැබැයි උන්වහන්සේ ஆனால் அவரோ සුද්ධ ජීවිත මට දුන්නා. பரிசுத்த வாழ்க்கையை எனக்கு கொடுத்தார்.
ඒක තමයි දේව කරුණාව. அதுதான் தேவ கிருபை. පැය 10ක් යාඥා කරොත් තමයි මට මේක ලැබෙයි. 10 மணித்தியாலம் ஜெபித்தால் தான் எனக்கு இது கிடைக்கும். ඒක පරණ කිව්වසම. அது பழைய ஏற்பாடு. නමුත් වචනයක් කියන මොහොතේ උන්වහන්සේ ලබා දෙනවා. ஆனால் ஒரு வார்த்தை சொல்லும் பொழுதே அவர் பெற்றுக் අපි கொடுக்கிறார். ඉල්ලන්ට වඩා උන්වහන්සේ ලබා දෙනවා. நாம் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் அவர் பெற்றுத் தருகிறார். උන්වහන්සේ කරුණාවට බලා සිටිනවය. அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்களுக்கு ස්වාමීන් ඔබේ කරුණාව අවශ්‍යයි. ஆண்டவரே உம்முடைய கிருபை தேவை. මට කරුණාව අවශ්‍යයි. எனக்கு கிருபை தேவை. ඒම බලා සිටිනව උන්වහන්සේ මරණයෙන් ගලවනවා. அப்படி காத்திருக்கிறவர்களை மரணத்திலிருந்து அவர் விடுவிக்கிறார். 19 19 දුර්භික්ෂයේදී ඔහුගේ ජීවිත ආරක්ෂා කරන පිණිසත් උන්වහන්සේගේ ඇස ඔහු කෙරේ යොමු කොට තිබේ. பஞ்சத்தில் அவர்களை உயிரோடு காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. සාගත කාලේ பஞ்ச காலத்திலே ආර්ථික වටන කාලේ பொருளாதாரத்தில் வீழ்ச்சி இருக்கும் காலத்திலே ගලවනවා පිණිස அவர்களை ரட்சிக்கும்படியாக උන්වහන්සේ ඇස් අපි දෙස බලා සිටිනවා. அவருடைய கண்கள் நம்மேல் நோக்கமாய் இருந்தது. ஏன்? කරුණාවට බලා සිටින්න අවශ්‍යයි. கிருபைக்கு காத்திருக்க வேண்டும். කරුණාව கிருபை දේව කරුණාව මම පිරෙන්ජන කියලා ඔබ විශ්වාස කරනවා. தேவ கிருபையிலே நான் நிரம்ப போகிறேன் என்பதை விசுவாசியுங்கள். මේ දේවල් කිව්වත් තමයි සතුටෙන් ජීවත් වෙන්න පුළුවන්. இந்த காரியங்களை செய்தால் மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை வாழலாம். ඉස්සලා ගයක් හම්බ කරන්න ඕනේ. முதலாவது ஒரு வீட்டை நம்ம சம்பாதிக்க ඊපස්සේ வேண்டும். වාහනයක් ගන්න අවශ්‍යයි. அதன் பின்பு ஒரு வாகனத்தை எடுக்க ඊට வேண்டும். පස්සේ හොඳ බිස්නස් එකක් ගන්න අවශ්‍යයි. அதன் பின்பு நல்ல ஒரு வியாபாரத்தை எடுக்க මේ வேண்டும். ඔක්කොම දෙමුණත් இது எல்லாம் இருந்தாலும் සතුට ජීවිතයක් ජීවත් වෙන්න පුළුවන්. மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழலாம். එහෙනම් මේකට அப்படி என்றால் இதற்கு අපි වැඩ කරන්න අවශ්‍යයි. நாம் வேலை செய்ய வேண்டும், මාන්ස් වෙන්න අවශ්‍යයි. கஷ்டப்பட வேண்டும். නමුත් ஆனாலும் ගීතාවලිය 90 சங்கீதம் 90:14 අපේ සියලු දවස්වලදී ප්‍රීති සන්තෝෂය වෙන පිණිස උදේ කාලේ ඔබගේ කරුණාවෙන් අපව තෘප්තියට පැමිණුව මැනව. நாங்கள் எங்கள் வாழ்நாள் எல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்குவீராக. උන්වහන්සේගේ කරුණාව අපට ආවත් உம்முடைய அவருடைய கிருபை நமக்கு வந்தால் මාන්සි වෙලා අම්බ කරලා ලබාගෙන ප්‍රීතිමත් වෙන්න ඕන දේ උන්වහන්සේ කරුණාව අපේ අතට ලබා දෙයි. மிகவும் கஷ்டப்பட்டு சம்பாதித்து பெற்றுக்கொள்ள வேண்டியதை அவருடைய கிருபையினாலே நம் கரத்துக்கே அவர் தந்தருள்வார். මම මේ දවසේ මේ තබන්නේ ඔබ වටේට යන්න අවශ්‍ය නැහැ. දේව කරුණාව ඉල්ලන්න උන්වහන්සේ ලබා දෙයි. நான் இந்த நாட்களில் இப்படியான கூட்டம் வைக்க காரணமே நீங்கள் சுற்றித் திரிய அவசியமில்லை. தேவனுடைய கிருபையை கேளுங்கள், அது உங்கள் அருகிலே வந்து தரும். හරි මේ කරුණාව කාගෙන්ද ලැබෙන්නේ? சரி, இந்த கிருபை யாரிடத்திலிருந்து பெற முடியும்? යෝවාන් 1:17 සඳහන් කළ තියෙනවා. யோவான் 1:17 கூறுகிறது, ව්‍යවස්ථාවේ මෝසස් තුලින්. நியாயப்பிரமாணம் வந்ததோ மோசேயின் மூலம், නමුත් කරුණාවේ යේසුස් තුලින්. ஆனால் கிருபை வந்தது இயேசுவின் மூலம். හalleluya. ஹalleluya. මාව බලන්න. புதரை கவனிங்கள். ව්‍යවස්ථාව நியாயப்பிரமாணம் සුද්ධවන්තයන්ව පල්ලයට වැට්ටුවා. பரிசுத்தவான்களையும் கீழே தள்ளியது. නමුත් කරුණාව ஆனால் கிருபையோ පල්ලෑ ඉන්නව උඩ තැබුවා. கீழே இருப்பவர்களை உயர்த்தி வைத்தது. ආමේන්. ஆமென். ඒක තමයි ක්‍රේස්. அதுதான் கிருபை. මේ කරුණාව කොහොමද මට වැඩි වෙන්නේ? இந்த கிருபை எனக்கு எப்படி அதிகரிக்கப்படும்? 2 පේත්‍රස් 2 பேதுரு 1:2. 1:2. පියන් වහන්සේද අපගේ ස්වාමී යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේද දැන ගැනීමෙන් අනුග්‍රහයත් සමාදානත් නුඹ තුල වැඩි වේවා. தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிகிற அறிவினாலே உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவுது. කොහොමද කරුණාව වැඩි වෙන්නේ? எப்படி கிருபை அதிகரிக்கப்படும்? යේසුස්ව දැනගන්න. இயேசுவை அறிய அறிய. මම හොඳ මිනිසෙක් වුණත් තමයි දෙවියන් වහන්සේ මාව පිළිගන්නේ. நான் நல்ல மனிதனாக இருந்தால் தான் தேவனை ஏற்றுக்கொள்வார். ඒක මෝසස් කියලා දුන්නා. அது மோசே கற்றுக் கொடுத்தான். නමුත් යේසුස් වහන්සේ බලන මොහොතේ ஆனால் இயேசுவை பார்க்கும் பொழுது උන්වහන්සේ පව්කාරයි ගෙදරට ගියා. அவர் பாவியின் வீட்டுக்கு சென்றார். එතකොට මේක කරුණාව. அப்படி என்றால் இது கிருபை. ඒක මම විශ්වාස කරනවා. அதை நான் விசுவாசிக்கிறேன். ඒක විශ්වාස කරන මොහොතේ அதை விசுவாசிக்கும் பொழுது ඒ කරුණාව මට ලැබෙනවා. இந்த கிருபை எனக்கு கிடைக்கிறது. මුළු රාත්‍රියම මාළු අල්ලලා முழு இரவும் மீன் பிடித்து ලැබුණේ. ஒன்றுமே නමුත් கிடைக்கவில்லை. යේසුස් වහන්සේ බලන මොහොතේ ஆனால் இயேசுவை பார்க்கும் பொழுது එක වචනයකින් ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார். මාළු වුණා.
மீன்கள் பிடிபட்டது. ආමේන්. ஆமென். එනිසා මේ දේවල් කරලා නොවේ දිනු වෙන්න පුළුවන්. எனவே இந்தந்த காரியங்களை செய்து அல்ல முன்னேற முடியும். දෙවියන් වහන්සේ යේසුස් වහන්සේ දෙස බලන මොහොතේ இயேசுவை நோக்கி பார்க்கும் பொழுது මේ වචනේ සඳහන් කළ දෙනවා. இப்படி வார்த்தை சொல்லுகிறது. මේ වචනේ සඳහන් කළ இந்த දෙනවා. வார்த்தை சொல்லி இருக்கிறது. යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ දැන ගැනීමේ කරුණා වැඩි වෙයි. இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே கிருபை பெருகும். අලුත් කිස්ම වැඩි කියවන්න. புதிய ஏற்பாடை அதிகமாய் வாசியுங்கள். කියවන්න. வாசிக்க வாசிக்க ඔබගේ ලයිෆ් එක වෙනස් වෙයි. உங்கள் வாழ்க்கை மாறும். සමහර අය කියනවා මේ ඉඳලා පැය ගණන් දන ගාලා උඹ ඇවිද්දක් තමයි දෙවියන් වහන්සේ ආශිර්වාද කරයි. ஒரு சிலர் சொல்வார்கள் இங்கிருந்து முழங்காலிலேயே நடந்து போனால் தான் தேவன் ஆசீர்வதிப்பார் என்று. උදේ ඉඳලා එළි රාය වෙනකන් දන ගාලා ඉඳපන්. காலையில இருந்து இரவு வரைக்கும் முழங்கால் படிக்கிட்டே இரு. එතකොට මම දෙන්නම්. அந்த வழியிலே நான் தருகிறேன். ඒක මෝසෙස්. அது மோசே. අපේ ළමයිට කියනවද අපි? நம் பிள்ளைகளுக்கு அப்படி சொல்லுவோமா? දන ගාලා මිටපන් එතකොට මම දෙන්නම්. முழங்காலிலே இரு நான் தருகிறேன். නෑ. இல்லை. අපේ ළමයි අපේ කාගෝඩ නැගලා ඩොකු ඇනලා කොණ්ඩ ඇදලා කියයි අයිට මට මේක අවශ්‍යයි කියලා. நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய தோளின் மேலே ஏறி நம்முடைய முடியை இழுத்து தலையிலே கொட்டி சொல்லும் எனக்கு நாளை இது தேவை අපි என்று. කියනවද නෑ. நாங்கள் சொல்வோமா? இல்லை, උඹ මේ මිටපන් நீ කියලා. இப்படி இரு என்று. අපේ ළමයි ෆෙයිල් වුණත් අපේ iPhone එකක් දෙනවා නේද? நம்முடைய பிள்ளைகள் ஃபெயில் ஆனாலும் நாங்கள் ஐபோனை கொடுப்போமே. ඒක අලුත් කිව්ස්මේ දරුකම. அது புதிய ஏற்பாட்டின் புத்திர பாகம். ඒ දරුකම. அது புத்திர பாகம். පරණ කිව්ස්මේ பழைய ஏற்பாட்டு වැඩකාරයා. வேலைக்காரன். යේසුස් වහන්සේ කරුණ කොටගෙන කරුණාව බලාවා. இயேசு கிறிஸ்துவை கொண்டு கிருபை வந்தது. අද ඔබ විශ්වාස කරන. இன்று நீங்கள் මම விசுவாசி. නැගිට ගාම. நான் எழுந்ததும் මම උදේ නැගිට ගාම. நான் காலையில எழுந்ததும் උන්වහන්සේ කරුණාවෙන් මාව පුරවයි. அவருடைய கிருபையினாலே என்னை நிரப்புவார். ඔබ දන්නවද? உங்களுக்கு தெரியுமா? යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ ගාව යේසුස් වහන්සේ උදේ ඉඳලා රැ වෙනකන් කට්ටියක් අනුගමනය කළා. இயேசு கிறிஸ்துவை காலை தொடக்கம் இரவு வரைக்கும் ஒரு குழு அவரை பின்தொடர்ந்தார்கள். සීමාස්කමක් සිදු වුණේ නැහැ. எந்த அற்புதமும் நடக்கவில்லை. පේමන්ට් එකේ මිනිහෙක් හිටියා. பேமெண்ட்ல ஒரு மனிதன் இருந்தான். උප්පත්තේ ඉඳලා ඇස් දෙක පේන්නේ නැහැ. பிறப்பில் இருந்தவன் குருடன். ඌ කෑ ගැව්වා. அவன் கதறினான், දාවිද්ගේ පුත්‍රෝ යේසුස්. தாவீதின் குமாரனாகிய இயேசுவே, මට කරුණාවෙන් නැහැ. எனக்கு கிருபை அறியும். මම එච්චර දුර ආවේ නැහැ. நான் அவ்வளவு தூரம் வரவில்லை. නමුත් ඔබගේ කරුණාව. ஆனால் உம்முடைய கிருபை. උන්වහන්සේ නතර වුණා. அவர் நின்றார். ආමේන්. ஆமென். උන්වහන්සේ නතර වුණා. அவர் நின்றார். ඒක තමයි ද බලවන්තයි. அதுதான் மிக வல்லமையானது. අද ඔබ ගැලීමට ඇවිල්ලා තියෙන්නේ කොහමද? இன்று நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருப்பது எப்படி? කිරියාවෙන්ද? கிரிகையினாலா? මේ දේවල් කරපු නිසා තමයි ඔයගොල්ලන් ගැලවීම ලබා ගත්තද? இந்த காரியங்களை நீங்கள் செய்துதான் ரட்சிக்கப்பட்டீர்களா? දෙවියන් වහන්සේගේ පුත්‍රයෙක් වෙන්නට ඔයගොල්ලන් කොච්චර මහන්සි වුණාද? தேவனுடைய மகனாக நீங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டீர்கள்? ඔබ ධර්මිෂ්ඨෙක්ද නැද්ද? நீங்கள் நீதிமானா இல்லையா? ඔබ ධර්මිෂ්ඨ. நாம் நீதிமான்கள். පරණ කිව්සමේ பழைய ஏற்பாட்டிலே මෝසෙස් ළඟට යන මොහොතේ மோசே அருகிலே செல்லும் பொழுது උන්වහන්සේ කිව්වා වගේ පාවන් ගලවන්න සෙරප්පු ගලවන්න කියලා. தேவன் சொன்னார், ஏய் உன் பாதரட்சைகளை கழட்டு என்று. හැබැයි අලුත් කිව්සමේ ஆனால் புதிய ஏற்பாட்டிலே අකීකරු පුත්‍ර යන මොහොතේ கெட்ட குமாரன் வரும் பொழுது උන්වහන්සේ කිව්වා මූට පාවන් දෙකක් දාන්න කියලා. அவர் சொன்னார், அவனுக்கு 2 பாதரட்சையை போடுங்கள் என்று. ඒක තමයි ක්‍රිස්. அதுதான் கிருபை. උන්වහන්සේ ওই මනුෂ්‍යව සුව කළා. தேவன் அந்த மனிதனை சுகமாக்கினார். උදේ ඉඳලා රාය වෙනකන් ගියා. காலையிலிருந்து இரவு வரைக்கும் சென்றார்கள். සමහර අය ගීතිකාවල් ලියනවා CD ගානවා තාම ප්‍රසිද්ධ නැහැ. ஒரு சிலர் பாடல்களை எழுதுகிறார்கள், CD அடிக்கிறார்கள், ஆனால் எந்த பிரசித்தமும் இல்லை. ඉතපුගාම එකේ ගීතිකාවක් කියලා නිකන් මේ ෆෝන් එකේ රෙකෝඩින් කරලා දැම්මා. එයා අද වර්ල්ඩ් එකේ ෆේමස්. சடுதியாய் ஒருவர் ஒரு பாட்டை எழுதி அதை போனிலே பாடி அனுப்பினார். இன்றைக்கு உலகளாவிய ரீதியிலே அவர் ஃபேமஸ் ஆயிருக்கிறார். ඒකට හේතුව அதுக்கு காரணம் ක්‍රිස්. கிருபை. ස්ටුඩියෝ නෑ මොකුත් නෑ. ஸ்டுடியோ இல்லை, ஒன்றுமே இல்லை. ආස වෙන්න. ஆசைப்படுங்கள். මොනවාද? எதற்கு? දේව කරුණාවට. தேவ கிருபைக்கு. මම
මේ සේවය කළා සභාව පුරවනවා කියලා මම ප්ලෑන් කරට වඩා ස්වාමීන් වහන්සේගෙන් ඉල්ලනවා ස්වාමිනේ ඔබේ කරුණාවෙන් මේ පල්ලිය පුරවන්න. நான் இந்த ஊழியங்களை செய்து சபையை நிரப்புவேன் என்பது நாள் அல்ல. நான் ஆண்டவரிடத்தில் கேட்பேன், ஆண்டவரே உம்முடைய கிருபையினாலே என் சபையை நிரப்பும். පොඩි එක ආස්කමක් වුණාම ஒரு சிறிய அற்புதம் நடந்தாலே මුළු සභාවම පිරෙයි. முழு சபையும் நிரம்பும். ඔබ දන්නවද? உங்களுக்கு தெரியுமா, දෙවියන් වහන්සේගේ එක කරුණාවක් தேவனுடைய ஒரு கிருபை ඔබ ජීවිතේ මැරෙන්නකම් මාංශ නොවේ වැඩ නොකර ඔබ වාඩි වෙලා කන්නට තබයි. நீங்கள் வாழ்நாளிலே மறைக்கும் வரைக்கும் எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் ஒரே இடத்திலே அமர பண்ணி உங்களை வாழ வைக்கும் உணவு கொடுக்கும். මට කෙනෙක් දුන්නා ක්‍රෙඩිට් කාඩ් එක. எனக்கு ஒருவர் கொடுத்தால் கிரெடிட் கார்டை ලක්ෂ 20ක්. 20 லட்சம். පාස්ටර් අවශ්‍යම මොහොතේ මේක පාවිච්චි කරන්න. பாஸ்டர் உங்களுக்கு தேவைப்படுகிற எல்லா நேரத்திலும் இதை பயன்படுத்துங்கள். මම කවදාත් එයාට කතා කළා නෑ. நான் ஒரு நாளும் அவரோடு பேசியதில்லை. මැරෙන්නකම් පාවිච්චි කරන්න දුන්නා. மறிக்கும் வரைக்கும் பாவிக்க ඔයා கொடுத்தார். පාවිච්චි කරන මම සල්ලි දාන්නම්. நீங்கள் பாவிங்கள், நான் பணம் போடுகிறேன். ඒක දේව කරුණාව. அது தேவ கிருபை. කරුණාව ආස වෙන්න. கிருபைக்கு வாஞ்சியுங்கள். අලියම ස්වාමීන් වහන්සේ කරුණාව වෙන්න. அதிகாலையிலே தேவ கிருபை. අලියම ඔබ දිවෙනවා සොයන මොහොත උන්වහන්සේගේ කරුණාව උන්වහන්සේ පුරවයි. அதிகாலையிலே நீங்கள் தேவனை தேடும் பொழுது அவர் கிருபையினாலே உங்களை நிரப்புவார். විලාපයේ සඳහන් කළ දෙනා පුළම விளம்பலில் கூறப்பட்டிருக்கிறது, අල්ලියම් පාස උන්වහන්සේ කරුණාව අලුත් කියලා. காலை தோறும் அவருடைய கிருபை புதிதாய். අලියම් නැගිටලා நீங்கள் காலையில எழுந்து, ස්වාමිනේ මා නොවේ මගේ බලය නොවේ. ஆண்டவரே என்னுடைய பலனோ என் வல்லமையோ அல்ல, මගේ ජොබ් එක නොවේ. என் ஜொப்பும் அல்ல, මගේ බොස් නොවේ. என்னுடைய boss அல்ல, ඔබගේ කරුණාව. உம்முடைய கிருபையே. හalleluya. ஹalleluya. එකිනෙක ප්‍රශ්නයක් ආවා. ஒருவருக்கு பிரச்சனை வந்தது. එයා බය වුණා. அவர் பயந்தார். ඒ කෙනා මෙතන හිටිය සමා වෙන්න. அவர் இந்த இடத்துல இருந்தால் மன்னித்துக் கொள்ளுங்கள். එයා මට කිව්වා පාස්ටර් යාක්ෂාවට කියලා. அவர் சொன்ன, பாஸ்டர் எனக்காக ஜெபியுங்கள். ලොකු දඩයක් ගෙවන්න වෙනවා. பெரிய ஒரு தண்டம் கட்ட வேண்டும். මම යාක්ෂාවක් කළා. நான் ஒரு ஜெபத்தை பண்ணினேன். යන්න ඔක්කොම හරියයි. போங்கள், எல்லாம் சரியா இருக்கும் என்று. ඊට පස්සේ මම දවස් දෙකක් කෝලයක් දැම්මා. ஒரு நாளிலே நான் பின்பு ஒரு கால் எடுத்தேன். එයාට ටිකක් ෂොක් පාස්ටර් කෝල් කළා කියලා. அவருக்கு கொஞ்சம் ஷாக், பாஸ்டர் கால் பண்ணினார் என்று. ඊට පස්සේ තව සතියකින් මට කෝල් කළා. இன்னும் ஒரு கிழமையிலே அவர் கால் பண்ணினார். පාස්ටර් ඒගොල්ලෝ මම මේ දවස් අඬ ගාලා තියෙනවා. பாஸ்டர் அவர்களை இந்த நாளிலே என்னை அழைத்திருக்கிறார்கள். ඒගොල්ලෝ මේක ඉල්ලනවා කියලා. அவர்கள் இந்தந்த காரியங்களை මම கேட்கிறார்கள். ඉල්ලන ඔක්කොම දෙන්න. நான் சொன்னேன், கேட்கிற எல்லாமே கொடுங்க. ඩෙන්ටි කොපි ඉල්ලුවක් දෙන්න. ஐடென்டி காப்பி கேட்டால் கொடுங்கள். වැඩේ හරියයි. வேலை சரி வரும். ඊට පස්සේ அதன் பின்பு ආයෙ මොනවද උනේ? என்ன நடந்ததுன்னு கேட்டேன். එයා චර්ච් ආපු මොතේ. அவர் சர்ச் வந்த එයා பொழுது, පස්සේ හෙට සවුන්ද හෙට තමයි. இல்லை பாஸ்டர் நாளை திங்கள், நாளை தான். එයාට යනවා බයෙන් වෙවුලගෙන. நாளை போகிறார். அவர் பயந்து நடுங்கிக் ලොකු கொண்டு, බිස්නස් කාරෙක්. பெரிய ஒரு வியாபாரி, න ලොකු දඩයක් ගන්න වෙයි. பெரிய ஒரு தண்டம் கட்ட வருவோம். එතන ගියාම அங்கு போனதும் ඇහුවා. அவர் கேட்டார். අර ඔෆිස් එක වාද කියලා. அந்த ஆபீசர் கேட்டார், நீயா என்று. එයාත් කතා කළා මේම උනේ කියලා. அவரும் பேசினார், இது இப்படித்தான் நடந்தது என்று. හරි මම ඔක්කොම වැඩේ කරලා දෙන්න. நான் எல்லாம் செய்து தரேன். ඔක්කොම කපලා ගෙවලා පොඩි ගානක් වගේ ගෙවලා රිලීස් කරන්න. எல்லாம் வெட்டி கொத்தி விட்டு சின்ன ஒரு பணத்தை நீங்கள் கொடுத்து செல்லுங்கள் එයා என்று. එළියට වෙලා මට කෝල් කරනවා. அவர் வெளியே வந்து எனக்கு சொல்கிறார், පාස්ටර් මම ගියා. பாஸ்டர் நான் போனேன். යන වෙලා පාස්ටර්. போகும் பொழுது பாஸ்டர், මේ මගේ පරණ යාළුවෙක් තමයි එතන හිටියේ. அவர் வந்து என் பழைய கூட்டாளி தான் இருந்தார். යා ඉඳලා මම ඒ දවස්වල මේ ඩීල් කළා අරක කළා. ඒ නිසා ආව හොඳට දන්නවා. அவரோடு நான் முன்பெல்லாம் டீல் பண்ணியிருக்கேன். இதனாலே அவருக்கு என்னை நல்லா தெரியும். මම ටිකක් මගේ දෙමළෙන් ටිකක් කිව්වා යාට. என்னுடைய தமிழ் பேச்சிலே கொஞ்சம் நான் சொன்னேன் அவருக்கு. ඒ වෙලාවේ වගේ යාළුවා එතන වාඩි කිව්වේ ඒක දේව කරුණාව. ஆமென். அந்த நேரத்திலே உங்கள் நண்பரை அந்த இடத்திலே அமர பண்ணியதே தேவ கிருபை. හැමතිස්සම ග්‍රේස් කියලා කතා කරන්න. எந்த நேரமும் கிருபையை குறித்து பேசுங்கள். කරුණාව ගැන කතා කරන්න. கிருபையை குறித்து பேசுங்கள். ඒක දුප්පත් පවුලක් අපේ චර්ච් එකට ආවා. ஒரு ஏழை குடும்பம் நம் சர்ச்சுக்கு வந்தது. ඉතින් මේගොල්ලෝ පොස්සත් වුණා. சடிதியாய் பணக்காரரானார்கள். ඒගොල්ලන් ගෙදරට මාව හවුස් විසිටින් අඬ ගැව්වා. அவர்கள் வீடை சந்திக்க என்னை அழைத்தார்கள். මම වාඩි වෙලා ඉන මොහොතේ நான் அமர்ந்திருக்கும் பொழுது උන් දුර වෙලකුවා. மகள் வந்து சொன்னார், පාස්ටර් ටී ඕනද කොෆි ඕනද කියලා. பாஸ்டர் டீயா காஃபியா என்று. ටක් ගාලා මම කිව්වා කොෆි දෙන්න කියලා. මම කොෆි කැමතියි. சரி காஃபி தாங்கள், எனக்கு அது விருப்பம் என்று. ටක් ගාලා දාලා ගෙල්ල මට දුන්නා. சீக்கிரமாய் போட்டுக் கொண்டு வந்து எனக்கு கொடுத்தார். මට පිච්චෙනවා. எனக்கு அது ඉමින් සුළු. ටික ටික බොනවා. බොන වෙලාවේ සිස්ටම් ආව අමුතුවෙන් බැලුවා. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாய் நான் குடிக்கும் பொழுது ஒரு மாதிரியா இந்த சிஸ்டர் என்னை பார்த்தார். ඉතින් මම බැල මොනවද කියලා. நான் பார்த்தேன், என்ன ඇයි කියලා. එයාට ආසයි දැන් කොහමද තියෙන්නේ කියලා අහන්න ඕනේ කියලා. அவருக்கு தேவை எப்படி இப்ப இருக்கிறதுன்னு கேட்கணும்.
එතකොට ඇහුවා පාස්ටර් මේ කොහමද තියන්නේ? அந்த வேளையில கேட்டார், பாஸ்டர் இது எப்படி இருக்கு? මම කිව්වා හොඳට තියෙනවා. நானும் சொன்னேன் நன்றா இருக்கிறது என்று. එවිට එයා කිව්වා ඒක අදිසියෙන් දැම්ම පාස්ටර්. அந்த வேளையில அவர் சொன்னார், பாஸ்டர் இது அவசரமாய் போட்டது. ඒක අදහස அதன் அர்த்தம் මට මේකට වඩා හොඳට දාන්න දන්නවා. எனக்கு இதை விட திறமையாய் போட தெரியும். අදිසිය දාලා මෙච්චර රසනම් நான் அவசரமாய் போட்டதே இவ்வளவு சுவை என்றால் තමන්ගේ තමා தான் 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 என்கிறது. ඊට පස්සේ මම යාක්ෂා කරන කියන මොදේ அதன் பின்பு நான் ஜெபிக்கிறேன்னு சொல்லும் பொழுது හස්බන්ඩ් වයිෆ් නැගිටලා කිව්වා ஹஸ்பண்ட் வைஃப் எழுப்பி சொன்னார்கள், අස්සයි යන්න යනද? பாஸ்டர் போக ජාමගේ போறீங்க, ගේ ටිකක් බලලා යන්නකෝ. என் வீட்டை கொஞ்சம் சுத்தி பாருங்களேன். මොනවාද මම ඒ ගෙදරට පේපර් රිපෝටර් කෙනෙක් වගේ රිපෝට් ගන්න ගියා වගේ. நான் ஏதோ அந்த வீட்டுக்கு பேப்பர் ரிப்போர்ட்டர் போல ரிப்போர்ட் எடுக்க போனது போல. ටකලකෝ මේ ටීවී பாஸ்டர் இந்த டிவி මේක ලන්ඩන්ෙන් ඉන්න පුතා එව්වා. இது லண்டன்ல இருக்கிற மகன் அனுப்பினார். මේ ෆ්‍රිජ් එක இந்த ஃப்ரிட்ஜ் ඩබල් ඩෝර්. டபுள் டோர், එළියෙන්ම අයිස් කැට ගන්න පුළුවන්, වතුරත් ගන්න පුළුවන්. வெளியேயே ஐஸ் கட்டியும் எடுக்கலாம் தண்ணீரும் எடுக்கலாம். ආස්ට්‍රේලියාවේ ඉඳලා மගේ දුව එව්වා. ஆஸ்திரேலியாவிலிருந்து என் மகள் அனுப்பினார். ඔක්කොම කිව්වා எல்லாமே சொன்னார். මම ගිහිල්ලා එන්නම් කියන මොදේ நான் போயிட்டு வாரேன்னு දුවලා சொன்னார். ඇවිල්ලා කිව්වා. ஓடி வந்து சொன்னார்கள், මගේ මේ අන්තිම දුව என்னுடைய இது கடைசி ස්කූල් மகன் එකේ ෆස්ට් ගාලා දෙනා. ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் ஆய் வந்திருக்கிறார். මම හිතුවා ඒගොල්ලන්ගේ ජීවිතේ වැටීම දැන් තමයි කියලා. நான் அந்த நேரம் நினைத்தேன், இவர்கள் வாழ்க்கையிலே வீழ்ச்சிக்கு இப்பொழுதுதான் ஆரம்பம் என்று. දුව ලන්ඩන් ගිය පල්ලේ ඉඳලා තමයි. මගල් ඩාවන් පස්සේ තමයි. மகள் லண்டன் போனதே ஆலயத்துக்கு வந்த பின்புதான். එයා කියන්නේ කොහමද? அவர் எப்படி சொல்ல வேண்டும்? මගේ දුව ෆස්ට් කෑවා කියන එක ප්‍රශ්නයක් නොවේ. என்னுடைய மகள் ஃபர்ஸ்ட் ஆய் வந்தாள் என்பது பிரச்சனை அல்ல. ඒක කියන්නේ ක්‍රමයක් තියෙනවා. அது சொல்ல ஒரு முறை உண்டு. මගේ දුව என் மகள் දෙවියන් වහන්සේ කරුණාවෙන් ෆස්ට් ඇවිල්ලා ඉන්නවා. தேவ கிருபையினாலே ஃபர்ஸ்ட் வந்திருக்கிறார். මගේ පුතා දේව කරුණාව මේ ටීවී එක එව්වා. என் மகள் தேவ கிருபையினாலே වචනය God grace. இந்த ஒவ்வொரு வார்த்தையிலும் தேவனுடைய கிருபை. මම කිසිම ලෙඩක් නැතුව ඉන්නවා. நான் எந்த வியாதியும் இல்லாமல் ඒක இருக்கிறேன். දේව කරුණාව. அது தேவ கிருபை. මෙච්චර ලොකු සැලයක් ඉන්න හේතුව ඒක දෙවියන් වහන්සේ කරුණාව. இவ்வளவு பெரிய ஜனக்கூட்டம் இருக்க காரணமே அது தேவ ඔබ கிருபை. දේව කරුණාව ගැන කතා කරන. நீங்கள் தேவ கிருபையை ඔබට பேசுங்கள். ප්‍රොමෝෂන් එකක් හම්බුණත් உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைத்தால் මම ආර්ට් වර්ක් කළා කියලා කියන්න එපා. நான் ஆர்ட் ஒர்க் செய்தேன் என்று ඒක சொல்லாதீர்கள். God grace කියලා කියන. அது தேவ கிருபை என்று ඔබට சொல்லுங்கள். grace එක වැඩි වෙයි. உங்களுக்கு கிருபை ඔබ பெருகும். කරුණාව වැඩි කරන්න පුළුවන්. நீங்க கிருபை அதிகரிக்கலாம். ඒක තමයි හොඳ දේ. அதுதான் நல்லது. මම ඉස්පිරිතාලේ නැගන්න ගියා. நான் வைத்தியசாலையிலே மறிக்கவிருந்தேன். හොඳ ලොකු ડોක්ටර් කෙනෙක් ආවා. ஆனா பெரிய ஒரு டாக்டர் வந்தார். නෑ இல்லை, இல்லை. දෙවියන් වහන්සේ එක ડોක්ටර් කෙනෙක් එව්වා. தேவன் ஒரு டாக்டரை அனுப்பினார். කතා කරන්න. பேசுங்கள். ඔබගේ ගෙදර grace ගැන කතා කරන්න. உங்கள் வீட்டிலே கிருபையை பேசுங்கள். යම් කිසි දෙයක් ලැබුණත් කියන දේව කරුණාව කියලා. ஏதாவது கிடைத்தால் சொல்லுங்கள் தேவ கிருபை. අද මෙච්චර සැනක ඉන්නවනම් ඒක දේව කරුණාව. இனி இவ்வளவு ஜனக்கூட்டம் இருக்கும் என்றால் அது தேவ கிருபை. ඇත්තයි අද ඔබට ප්‍රශ්න තියෙනවා තමයි. உண்மைதான் உங்களுக்கு இது பிரச்சனை உண்டு. හැබැයි මේ ප්‍රශ්න මැදින් වාක්‍යයක් විනාශ වෙලා තියෙනවා. නමුත් දෙවියන් වහන්සේ උන්වහන්සේ කරුණාව නිසා ஆனால் இந்த பிரச்சனையிலும் அநேகர் அழிந்திருக்கிறார்கள். ஆனாலும் தேவன் தன்னுடைய கிருபையினாலே හලෙලූයා Hallelujah. කරුණාව කතා කරන கிருபையை හැම பேசுங்கள். දෙයක්ම දේව බලයෙන් எல்லாமே தேவ හැම வல்லமையிலே. දෙයක්ම දෙවියන් වහන්සේගේ බලයෙන් எல்லாமே தேவனுடைய வல்லமையிலே. ඒක තමයි ඉතා වැදගත්. அதுதான் மிக முக்கியம். මට උගාදනේ කියයි இந்த அநேகர் சொல்வார்கள், පාස්ටර්ගේ දේශනාව වෙනස්. பாஸ்டர் உங்கள் பிரசங்கம் வித்தியாசம். ඔයාමයි කතා කරන්න බෑ. உங்களை போல பேச முடியாது. ඒක යක්ෂයා තමයි මට කතා කරන්නේ. அது பிசாசு தான் எனக்கு பேசுகிறான். මාව උඩඟුකමක් ඇති කරන්නට. எனக்கு ஒரு பெருமையை உண்டாக்கு. නෑ இல்லை. මම සෙනසුරාදා ඇඳගා වාඩි වෙන මොහොතේ நான் උන්වහන්සේගේ කරුණාවෙන් උන්වහන්සේ මට වචනවල් දෙනවා. நான் මටම දන්නේ මම මොනවද කතා කරන්න කියලා. நான் ඒක දේව කරුණාව. நான் கட்டில் அருகிலே சனிக்கிழமை அமர்ந்திருக்கும் பொழுது அவருடைய வார்த்தைகளை தருவார். அது தேவனுடைய கிருபை. எனக்கு தெரியாது இது எப்படி வந்தது என்று. මේ අවුරුද්දේ විශාල ලාභයක් අපේ කැන්ටිමෙන් ලැබුණා. இந்த வருடத்திலே பெரிய ஒரு லாபம் நம்முடைய கண்டிலே கிடைத்தது. ඇයි? ஏன்? ආර්ථික වැටීම, பொருளாதார வீழ்ச்சி, කොවිඩ් கோவிட் හැම දෙයක්ම තියෙනවා. எல்லாமே இருக்கிறது. ඒකට හේතුව காரணம் අපේ කැන්ටිමේ රස නිසා නොවේ. எங்கள் கண்டிலே சுவை அல்ல. ඒක පිළිගන්න අවශ්‍යයි. அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ඒක දේව කරුණාව. அது தேவ கிருபை. ඒක දේව කරුණාව. அது தேவ கிருபை. හalleluya. ஹalleluya. ඒක දේව කරුණාව. அது தேவ கிருபை. විශ්වාස කරන්න. விசுவாசியுங்கள். දේව කරුණාව. தேவ கிருபை. ලස්සන කතාන තියෙන අය அழகான குரல் வளம் உள்ளவர்கள் ගායනා කරන මොද මුකුත් වෙන්නේ නැහැ. பாடும் பொழுது ஒன்றுமே நடக்காது. හැබැයි කිසිම කටහඬක් නැහැ මම ගායනා කරම යමක් වෙනවා නම් ඒකට හේතුව මට මියුසික් දන්නේ මොකුත් නැහැ. ඒක උන්වහන්සේ කරුණාව. ஆனால் எந்த குரல் வளம் இல்லாத நான் பாடும் பொழுது ஒரு காரியம் நடக்கிறது என்றால் எனக்கு மியூசிக் தெரிந்ததால் அல்ல, அது தேவ கிருபை. දේව කරුණාව කියන්නේ தேவ கிருபை என்பது දේව
බලය. தேவனுடைய வல்லமை. මම ඊයර හොඳ නින්දක් නිදාගත්තා. நான் நேற்றிரவு நல்ல ஒரு நித்திரையில இருந்தேன். ඒකට හේතුව அதற்கு දේව காரணம் කරුණාවේ නින්ද ලැබුණා. தேவ கிருபையிலே அந்த நித்திரை கிடைத்தது. එහෙම කියන්න පුරුදු වෙන්න. அப்படி சொல்ல பழகிக் கொள்ளுங்கள். හැම දෙයකම දේව කරුණාව පාවිච්චි කරන්න. எல்லாவற்றுக்குமே தேவ கிருபையை මාස பயன்படுத்துங்கள். 3 දේව කරුණාව පාවිච්චි කරන්න. 3 மாதம் அளவும் தேவ கிருபையை ලොකු பயன்படுத்துங்கள். වෙනසක් සිදු වෙයි. பெரிய மாற்றம் உண்டாகும். අදවසේ දේව පණිවිඩය ඔබගේ ජීවිතේ විශාල ආශිර්වාදයක් වී ඇති ගාම විශ්වාස කරනවා. ඔබ කරුණාව ගෙන අද ඔබ දවසේ කරගත්තා. නමුත් මේ කරුණාව ගෙන දිනපතා වචනයක් කරේ. ඔබ කතා කරන්න අවශ්‍යයි. සමහර අය කියයි මට අයිය තියෙනකම් මම නුඹලාව බලා ගන්නවා. දරුවන් දිස බලලා කියයි. එimhe කියන්නේ. දෙවියන් වහන්සේ කරුණාව තියෙනකම් මම නුඹලා දිස බලා ගන්නවා. දේව කරුණාව සදා. ඔබගේ අයිය තාවකාලිකයි. එනිසා දිනපතා කරුණාව ගෙන தேவ ஆசீர்வாதம் பெரிய உப ஜீவாதே. இன்றைய தேவ செய்தி உங்கள் வாழ்க்கையிலே பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கும் என்று நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். தேவனுடைய கிருபை மூலம் ஒரு தெய்வீக வல்லமை உண்டாகும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. ஆகவே இன்று முதல் ஒவ்வொரு நாளும் கிருபை குறித்து ஒரு வார்த்தையாவது பேசுங்கள். இன்றைக்கு பலர் சொல்வார்கள், தகப்பன்மார் அல்லது பெற்றோர் சொல்வார்கள், எனக்கு பலன் இருக்கும் வர பிள்ளைகளை பார்த்து. அது தப்பு. உங்களுக்கு எவ்வளவு காலம் பலன் இருக்கும் அப்படி சொல்ல வேண்டாம். தேவனுடைய கிருபை இருக்கும் வரை ஏன்னா உங்க பலன் தற்காலிகம், தேவனுடைய கிருபை நிரந்தரம். ஆகவே தேவனுடைய கிருபையை பற்றி தொடர்ந்து பேசுங்கள். உங்கள் வாழ்க்கையை நான் உங்களை ஆசிர்வதிக்கிறேன். தேவனுடைய கிருபை முழுவதும் ஆசிர்வதிக்கிறேன். தேவன் மாசை காரணம் உபசம